உங்களுடைய வருமானம் அடுத்தவங்களை கொள்ளையடிப்பது, அநேக சம்பாத்தியம் பண்ணுவதெல்லாம் இருந்தா உங்களுடைய கை சுத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப கைகள் சுத்தமா இருப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். நீங்க ஒரு காரியம் செய்றீங்க, நீங்க அதிகமான லாபம் வச்சு சம்பாதிக்கிறது கூட அநியாய சம்பாத்தியம் தான் வேதம் சொல்லுகிறாரு. பிசினஸ் பண்ணா கூட லாபம் கூட நியாயமா இருக்கணும். எதை செய்தாலும் நியாயமா இருக்கணும். அநியாய சம்பாத்தியத்துக்கு கை நீட்டக்கூடாது. அப்ப ஆண்டவரிடத்துல சொல்லு, ஆண்டவர் என் கைகள் சுத்தமா இருக்கணும். இயேசுடைய கைகள் நமக்காக ஆணியடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது நினைக்க, நம்முடைய கைகளால் செய்த பாவத்திற்காக அவருடைய கைகளில் ஆணியடிக்கப்பட்டது. நம்ம நினைக்கிற சிகரெட் பிடிக்கிறது, அந்த குடிக்கிறதற்கு மதுபான பாட்டில பிடிக்கிறது, இதுதான் கையை அசுத்தம் நினைக்கிறோம். லஞ்சம் வாங்குவது, அநியாய சம்பாத்தியம் பண்ணுவது, அநியாயமான வருமானத்தை ஈட்டுவது, இது கூட கரைப்படுத்துகிற காரியம்தான். அதை உணர்ந்து நம்ம அர்ப்பணித்து கொண்டு என் கைகள் சுத்தமா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படியே ஆண்டவரே, என் கைகள் சுத்தமா இருக்கணும், வருமானம் சுத்தமா இருக்கணும், என் கைகளை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கைகளில் ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தீரே, அந்த ரத்தத்தினால் என் கைகளை கழுவி பரிசுத்தப்படுத்தி இனி நான் அநியாய சம்பாத்தியம் செய்யாதபடி என் கைகளை காத்துக்கொள்ள என் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.